மேல்காடு. ஒரு செல் தொடங்கி ஒவ்வொன்றும் வளர்ந்து ஆறாம் அறிவில் அடங்கி கிடக்குது பூமி உயிரினம். இரு பல் கோரை குத்தி கிழித்திட உயிர்கள் கொள்ளும் செயலின் நியாயத்தில் மனித பேரினம். முரடுகள் கொண்ட உயிர்கள் மட்டும் பிழைத்து கிடப்பது முன்வினை என்னும் பூமியின் சட்டம். மனிதனும் வசிக்க எல்லைகள் கட்டி நாடு என்றது நமக்கென்றே வாழும் நாகரீக வட்டம். கொடிய மிருகங்கள் குடித்தனம் நடத்திட விட்டு வைத்தது வினோத மனிதனின் வனமெனும் திட்டம். வனங்களின் வளங்களை கொள்ளையடித்தோர் வாழ்வில் ஜெயிப்பது வல்லான் வகுத்த எழுதா சட்டம். வசதி குறைந்தோர் வனங்களில் வசிப்பது வசதிக்கு புறம்பான வாழ்க்கை தட்டிய விதியின் மட்டம். நாதியற்று நலிந்தோர் வனங்களில் வசிப்பது பஞ்ச வான் அளக்கும் பரிதாப வாழ்க்கையின் பறக்காத பட்டம். மனிதருக்கு போக பிற உயிர் வாழ மனிதர் உணவுக்கே மற்றுயிர் என்பது மனிதனின் திட்டம். நீயா நானா கேள்வி எழுகையில் முதல் பலி விலங்கே, மனிதனல்ல சுயநல சூத்திரம். வனத்தில் வசிக்கும் ஏழை மனிதரின் வீடுகள் இடித்தல் மிருகம் பறிந்த வனத்துறை சட்டம். நகரம் பயமுறுத்த வனங்கள் வரவேற்க விலங்கு சூழலுக்கு வளைந்து வாழுதல் மனிதரின் பழக்கம். அதிகம் இருப்போர் அரண்மனை வாசம், பணங்கள் படைத்தோர் பங்களா வாசம். பகட்டு நேசம். ஏழை என்போர் இடங்கள் அற்றோர் உயிரும் தொடர்ந்திட வனத்தில் விலங்காய் வாழத் துணிந்தோர். சிறிதே உள்ளோர் சிக்கன வாசம், எதுவும் அற்றோர் இறையின் குழந்தை என்றும் வனவாசம். வனத்தில் புகுந்தோர் வீடுகள் இடித்து வனத்தை மீட்கும் துறைகள் உண்டு வக்கனை கொண்டு. மனிதர் அடக்கி வசதியில் வாழும் ஆளுமை செய்வோர் உணவென தினமும் மனிதருண்டு. வாழ்ந்து வீழ்தல் இயற்கை என்றால் வீழ்ந்த விளங்கும் நாளை எழுமே மனிதா என் செய்வாய். ஆளும் வலிமை அடங்கும் எளிமை, புத்தியின் சிறுமை விளங்கும் வேலை மனமே புண்ணாவாய். நகர மனிதரோடு கலந்து வாழ வசதிகள் இருந்தால் வீடுகள் காட்டினில் முளைப்பது இல்லை. காட்டினில் விலங்குடன் வசிக்கும் மனிதரை இடித்து விரட்டிடும் மனிதரை விடவா விலங்குகள் தொல்லை?